ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு பற்றி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விஜயநகர, மதுரை சுல்தானிய, மராத்திய ஆட்சிலாம் ஒரு அந்நிய ஆதிக்கமாக கருதாமல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முனைப்புடன் போராடியிருப்பாங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நடத்திய முதல் போராட்டம் என்னென்னா, தென்னிந்திய கிளர்ச்சி 1800 1801 நடந்திருக்கும். அடுத்ததாக வேலூர் கிளர்ச்சி 1806 நடந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே ஆங்கில அரசு எளிதாகவே முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் விடுதலைக்காக நிறைய அரசியல் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க. அதில் முக்கியமானது தான் சென்னை சுதேசி சங்கம், சென்னை மகாஜன சபை. ஓகேவா? 1884 டிசம்பரில் பார்த்தோன்னா சென்னை அடையாறில் பிரம்மஞான சபையோட ஆண்டு கூட்டம் நடந்திருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் திவான் ரகுநாதராவ் இருக்கார்ல, அவரோட வீட்டில் போயிட்டு நம்மளோட இந்தியாவுக்காக ஒரு பொதுவான அமைப்பு ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை ஏற்படுத்தி அதனோட கிளைகள் எல்லா மாநிலத்திலையும் கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாங்க. அடுத்த ஆண்டு கூட்டத்தில் கல்கத்தாவில் இதை பற்றி முடிவெடுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு தூக்கக்கால காங்கிரஸ் பற்றி பார்க்கலாம். இதில் முதல் மாநாடு ஆலன் ஆக்டிவன் ஹியூமன் இருக்கார்ல, அவரோட முயற்சினால் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் ஃபஸ்ட்டு மாநாடு நடத்தியிருப்பாங்க. அதில் 72 பிரதிநிதிகளில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. இதில் நிறைய உறுப்பினர்கள் சென்னை மகாஜன சங்கம் இருக்கலாம், அதோட சார்பாக போய் பங்கேற்று இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இதோட தலைவராக WC பானர்ஜியை கொண்டு வந்திருப்பாங்க. இவரை கொண்டு வரத்துக்கு இவர் பெயரை வழிமொழிந்து முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா, தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ். சுப்பிரமணிய ஐயருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்ததாக 2வது மாநாடு 1886 கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். இதில் சென்னையிலேருந்து ஒரு 47 பிரதிநிதிகள் போய் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. 3வது மாநாடு 1887 சென்னை நகரில் நடந்திருக்கும். எங்கே எக்ஸாக்டாக ப்ளேஸ் பார்த்தோம்னா 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டத்தில் நடந்திருக்கும். இதில் சென்னையிலேருந்து ஒரு 362 பிரதிநிதிகள் கலந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இந்த சென்னை மாநாட்டுக்கான ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தோன்னா, இதுக்கான செலவுக்கு மக்கள்கிட்டே பணம் வசூலிச்சிருப்பாங்க. மாநாட்டு வரவேற்பு குழு செயலர், அதுக்கப்புறம் இந்து பத்திரிகை நிர்வாகியாக இருக்கிற விஜயராகவாச்சாரி இருக்கார்ல, அவர் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை நூல் இருக்குல்ல, அதை விற்று அதுக்கான காசையுமே இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ராஜா சர்டி மாதவராவ் தான் வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார். இந்த மாநாட்டில் ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி இருக்கார்ல, அவர் தமிழ்லேயே பேசியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, 1887க்கு அப்புறம் எப்பப்போலாம் சென்னையில் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்குன்னா, 1894, 1898, 1908, 1923, அதுக்கப்புறம் 1927. 1920 நாக்பூர் செஷன் நடந்திருக்கும். ஓகேவா? அதில் யார் தலைவராக இருந்திருப்பார்னா, சிபி விஜயராகவாச்சாரி தலைவராக இருந்திருப்பார். 1926 கவுஹாத்தி காங்கிரஸில் அந்த மாநாட்டுக்கு தலைவராக எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்கார் இருந்திருப்பாங்க. இந்த 2 மாநாட்டிலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் தலைவராக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இந்து பத்திரிக்கும் சுதேசிமித்திரன் பத்திரிக்கும் தமிழ்நாட்டு மக்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கோம். ஓகேவா? வங்க பிரிவினை 1905 நடந்திருக்குமா. அதே மாதிரி ஜப்பான் ரஷ்யாவை 1904, 5 தோற்கடிச்சிருப்பாங்க. அப்போது இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய இடத்த இது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அரசியலில். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு மிதவாதிகள் பற்றி பார்க்கலாம். கோபாலகிருஷ்ண கோகலேவை பின்பற்றியவர்கள் காங்கிரஸ் மிதவாதிகள்னு இவங்களை சொல்கிறாங்க. கோகலேவோட வழக்கரமாக திகழ்ந்தவர் யாருன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த VS சீனிவாச சாஸ்திரியா. இவர் மிதவாதிகள் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் மிதவாதி. ஸோ மாட்ரேட்ஸ்க்கெலாம் மாட்ரேட்ஸாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, VS சீனிவாச சாஸ்திரின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான மிதவாதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, PS சிவகாமி ஐயர், V கிருஷ்ணசாமி ஐயர், TR வெங்கட்ராம சாஸ்திரி, அதுக்கப்புறம் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியர் GA நடேசன். இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னா GA நடேசன் ஆவார். அதுக்கப்புறம் என்னென்னா, மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல, 1909, அதை இந்த மிதவாதிகள்லாம் ஏற்றுருந்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு 1914க்கு முன்னாடி சென்னை மாநில கவர்னர் ஆட்சிக்குழுவில் தமிழ்நாட்டு மிதவாதிகளான V கிருஷ்ணசாமி ஐயரும் PS சிவகாமி ஐயரும் இருந்திருப்பாங்க. 1917 ஆகஸ்ட் 20 வெளியிட்ட மான்டெக்யூன் அறிக்கையை தமிழ்நாட்டு மிதவாதிகள் ஆதரிச்சிருப்பாங்க. ஓகேவா?
சீனிவாச சாஸ்திரி போன்ற மிதவாதிகள்லாம் வந்து அந்த ரௌலட் சட்டத்துக்கு எதிராக நடந்த அந்த சத்தியாகிரகத்துலேருந்து ஒதுங்கியே இருந்திருப்பாங்க. அதனால தான் வந்து காந்தி வந்து ரௌலட் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளோட ஆதரவை வந்து நாட வேண்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டேவிட் அர்னால்ட் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் பற்றி பார்க்கலாம். பாலகங்காதர் திலகர் இருக்கார்ல, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தைன்னு யாரை சொல்கிறாங்கன்னா, சேலத்தை சேர்ந்த விஜயராகவாச்சாரியை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அவரோட பாசறையில் பயிற்சி பெற்றவர் தான் சி ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? சேலத்தை வந்து என்னென்னா தென்னாட்டின் பூனா அந்த மாதிரி சொல்கிறாங்க. சென்னையை சேர்ந்த தீவிரவாதிகள் யார் யாருன்னு பார்த்தோன்னா, டிஎம் நாயர், எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஏ ராமசாமி ஐயங்கார், அதுக்கப்புறம் டி ரங்காச்சாரி. ஓகேவா? அந்த வங்க பிரிவினையில் வந்து எழுந்த தேசிய இயக்கத்தால் வந்து பெரிதும் கவரப்பட்டவர் தான் வ.உ.சி. அவர் வந்து தூத்துக்குடியில் வந்து சுதேசி கப்பல் கம்பெனி வந்து 1906 வந்து துவங்கியிருப்பார். அதுக்கப்புறம் 1907 வந்து சூரத் காங்கிரஸ் நடந்திருக்குமா, அதுக்கு வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள்லாம் அழைச்சிட்டு வர சொல்லி வ.உ.சி கிட்டே கேட்டிருப்பாங்க. யார்? அரவிந்த கோஷ். உடனே இவர் வந்து பாரதியார்கிட்ட, மண்டையம் சீனிவாசாச்சாரியார்லாம் இருக்காங்களா, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலேருந்து சூரத் காங்கிரஸ்க்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க தமிழ்நாட்டு மக்களை. இப்போ வந்து தமிழ்நாட்டு திலகர்னு யாரை சொல்கிறோன்னா, வ.உ.சியை தான் தமிழ்நாட்டு திலகர்னு சொல்கிறாங்க. 1907 சூரத் காங்கிரஸில் நடந்திருக்குல்ல, அதை பற்றி பாரதியார் தன்னோட அனுபவத்தில் என்ன எழுதியிருப்பார்னா, தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும் போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுபவத்தை வந்து சொல்லியிருப்பார். 1908 பிப்ரவரியில் வந்து கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தத்துக்கு வந்து வ.உ.சி அவரோட சப்போர்ட் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி மார்ச் மாதம் வந்து தடை உத்தரவு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சுப்பிரமணிய சிவாவுக்கும் வ.உ.சிக்கும் பொதுக்கூட்டத்தில் வந்து பேசக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க அதையும் மீறி பேசியிருப்பாங்களா, ஸோ 2 பேரையும் வந்து கைது செய்திருப்பாங்க. அதனால் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வந்து கலவரம் நடக்கும், துப்பாக்கி சூடு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1911 ஜூன் 17 வந்து வாஞ்சிநாதன் வந்து நெல்லை கலெக்டர் ஆஷை வந்து கொன்றிருப்பாரா. இந்த மாதிரி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் நிறைய விஷயத்த பண்ணியிருப்பாங்க. வந்து அரசாங்கம் வந்து அடக்குமுறை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா மறைமுகமாக அவங்களோட அந்த செயல்பாடுகளை துவங்கியிருப்பாங்க. தேங்க்யூ. அவ்வளோதான்.